ஜாயின் பண்ணிட்டோம். நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு 7 o'clock செஷன் இருக்குன்ட்டு வீட்லயே தொழுதுட்டேன். அதிகமாக ஒருத்தவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஈவினிங் டைமில் நடக்கும்போது 50+ ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் போன பேட்ச்லாம் மார்னிங்கில் வச்சுருந்தோம். போன இந்த ஓரியன்டேஷன் செஷன்லாம் மார்னிங்கில் இருந்துச்சு. சரி, ஈவினிங் மாற்றினா வந்து கொஞ்சம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் இந்த தடவை ஈவினிங் மாற்றணும். ஓகே, லாஸ்ட்டு செஷன் வந்து ஈவினிங்கில் வைக்கும்போது திடீர்னு அன்னைக்கு ஷட் டவுன் ஆயிடுச்சு. பவர் கட் ஆனனால அந்த செஷன் கண்டினியூ பண்ண முடியாமல் கூட போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால ஈவினிங் வந்து சண்டே ஈவினிங் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஃப்ரீ இந்த இந்த செஷன் வந்து இந்த தடவை ஈவினிங் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். மேபி சம் பீப்புள் தே மே கம். இன்ஷால்லா அது வரைக்கும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். அதாவது இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யாரை நடத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், என்ன பத்தியான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஏன்னா யார் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்க நடத்துறது மேல நம்பிக்கை வரும். ஓகே, ஒரே விஷயத்த வந்து படிச்சவர் சொல்லும்போது நமக்கு அதுல வரக்கூடிய நம்பிக்கையும், படிக்காதவங்க சொல்லும்போது வரக்கூடிய நம்பிக்கையும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரிலேபிள் பர்சன் ஒரு விஷயம் சொல்றாரு, அவங்க சொல்லும்போது நம்ம அதை நம்புவோம். நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் அதை சொல்லும்போது நம்ம நம்ப மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம முதல்ல எப்போவுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பற்றியான ஒரு தாருஃப், ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். என் பேர் முகமது உமர். ஓகே, ஐ பிலாங்ஸ் டு கரூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மதரசால நம்ம படித்தோம், ஆலிமியத் கோர்ஸ் படித்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் கோர்சஸும் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தனால காலேஜில் மதரசால இருக்கும்போதே பிபிஏ அண்ட் தென் மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன் 2012-14. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் எனக்கு வந்து யூபிஎஸ்சிக்காக ட்ரைனிங் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சென்னை மக்காப்பள்ளியில் இயங்கக்கூடிய அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி, இப்போ அழகிய கடன் பேர்ல இல்லை, இப்போ இல்மிங்கிற பேர்ல இருக்குது. அங்கே 1 இயர் ட்ரைனிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுடைய இன்ஸ்டியூட்டுடைய வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. அதில் பர்டிகுலர் நான் திருநெல்வேலியில் 2 இயர்ஸ் நான் வந்து அட்மின் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன், அஸ் வெல் அஸ் எக்கனாமிக் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன். ஓகே, அங்கேருந்து நான் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டும் நடத்துவேன், அஸ் வெல் அஸ் நான் அங்கே அட்மினும் பார்த்துட்டு இருந்தேன். கொரோனாக்கு முன்னாடி சென்னை அகாடமியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ ஊருக்கு வந்ததுலேருந்து எல்லாம் ஆன்லைனாக ஆச்சு. அந்த சமயத்தில் கொரோனாவுடைய நேரத்தில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஏன்னா எல்லாமே லாக்டவுனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய இந்த ரிசர்ச் வந்து நான் மதரசால படிக்கக்கூடிய காலத்திலே ஆரம்பிச்சிட்டேன். 2004 to 2009 நான் படித்தது மதரசாவில். அங்கேயே ரிசர்ச் ஆரம்பித்தோம். பட் வந்து ஃபுல்லாக இன்வால்வாக எதுவும் என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் இல்லை. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு இருந்தோம், அப்புறம் விட்டுட்டோம். அப்புறம் 2020 கொரோனா லாக்டவுனில் தான் சரி நம்ம ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ யூபிஎஸ்சி கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் அது பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் விட்டுட்டாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன் அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆம், அதுல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாமே லாக்டவுன் கரெக்ட்டுங்களா. கொரோனாவுடைய பீரியட்ல வந்து நீங்க ஊரே வந்து வீட்டுக்குள்ள தான் அடங்கி இருந்துச்சு. ரொம்ப பேசிக் கம்யூனிட்டிஸ் மட்டும், பேசிக் சர்வீசஸ் மட்டும் அவைலபிளா இருந்துச்சு. ஓகே, மெடிசின்ஸா இருக்கட்டும், மளிகை பொருட்களா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், இது மட்டும் இருந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ரொம்ப அடி வாங்குச்சு. ஒரு அன்பிரசிடென்ட், இதுக்கு முன்னாடி உலகமே சந்திக்காத ஒரு அவசர நிலை. அதனால ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாரும் அவங்களுடைய ஸ்டாக்ஸை வித்துட்டு பணமா கையில கன்வெர்ட் பண்ணணும்ட்டு விற்பாங்க. மார்க்கெட் ரொம்ப வேகமா கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சூதானம் ஆயிட்டாங்க. அதாவது 2 செக்டாருக்கு மட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த 2 செக்டார்? ஒன்று வந்து ஃபார்மா செக்டார், இன்னொன்று வந்து ஐடி செக்டார். லாக்டவுன் சமயத்தில் ஐடி எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஃபார்மா செக்டார் வந்து பூம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி இருக்கிறத விட லாக்டவுன் சமயத்தில் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு டபுள் லாபம். கரெக்ட்டுங்களா. ஏன்னா வந்து பிபி டேப்லெட் எடுக்கிறவங்க எடுத்து தான் ஆகணும், அதே மாதிரி வந்து சுகர் டேப்லெட் எடுக்கிறவங்க எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனாக்கு பயந்து காய்ச்சல் வந்தாலே அப்போ வந்து டோலோ 650 அப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லார் வீட்லையும் டோலோ 650 வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கான மருந்தெல்லாம் அட்வான்ஸாக வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஃபார்மா செக்டார்ஸ்க்கும் இப்போ நல்ல ஒரு பூம் இருந்துச்சு. இப்போ மற்றவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் மற்ற செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆட்டோ செக்டார் இருக்குது,
அதே மாதிரி வந்து பேங்கிங் செக்டார் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர்டைன்மெண்ட் செக்டார் இருக்குது, மீடியா இருக்குது, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. அவங்க எல்லாத்தையும் அதுலேருந்து பணத்தை எடுத்து ஃபார்மாலையும் ஐடிலையும் மேஜராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்ப அந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து தெரிஞ்சு ஒரு இங்கே கொரோனாவுடைய பீரியட்லையும் கூட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலம் நம்ம ஓனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது, ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு செட்டப் உருவாகலை. ஓகே, தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு செட்டப் இன்னும் உருவாகலை. அதனால ஏன் வந்து நம்ம இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இது வந்து தப்புன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஹலால் ஃபேக்டர்ஸ் என்ன? ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்குறோம், படிக்கிறோம், நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 100%ம் அது பர்மிசபிள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரியா முறைப்படி கூடும்னு சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் கூடும், சில விஷயங்கள் கூடாது. அப்போ நமக்கு தெளிவாக தெரியணும் எந்த விஷயம் கூடும் எந்த விஷயம் கூடாதுன்னு சொல்லி நமக்கு கிளியரா தெரிஞ்சுன்னு சொன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா. ஓகே. அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் நான் நடத்திட்டு இருந்தனால அங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்தியன் எக்கானமி பத்தியும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் அங்க நான் நடத்திட்டு இருக்கேன். அப்போ நான் மூணையும் கம்பைன் பண்ண முடிஞ்சு. என்ன மூணு என்னால கம்பைன் பண்ண முடிஞ்சு? மதசால படிச்சிருக்கிறனால ஷரியாவுடைய ஆஸ்பெக்டும் எடுக்க முடிஞ்சு, எம்பிஏ படிச்சனால ஃபினான்ஸுடைய ஆஸ்பெக்டும் எடுக்க முடிஞ்சு, யூபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி இருக்கறனால அது சம்பந்தமான கரண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குங்கிறது என்னால் மூணு கம்பைன் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா? அந்த மூணு கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பெரிய ஒரு பிரயோஜனம் இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு பேட்ச் முடியும் போதும் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் 99.99% வந்து என்னன்னு சொன்னால் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. ஓகே. நெகட்டிவ் ஃபீட்பேக் பெருசாக வந்ததில்லை. சில சேஞ்சஸ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. டைமிங்கில், அதே மாதிரி வந்து டேஸில், இதெல்லாம் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் எல்லாரும் இங்கே படித்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணவங்க இன்னைக்கு ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. போன பேட்சோடைய ஸ்டூடெண்ட் கூட அவருடைய போர்ட்ஃபோலியோ எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த போர்ட்ஃபோலியோவில் அவர் என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்காரு, எந்தெந்த ஸ்டாக்ல ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி காமிச்சாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஸ் ஏ டீச்சரா. அண்ட் தென் இப்போ 2020, 2021 அந்த சமயத்துல இருந்து ஒரு 2 வருஷம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இண்டிவிஜுவலாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். இண்டிவிஜுவலாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இண்டிவிஜுவலாக ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னுடைய ஒரு லிமிட்டட் சர்க்கிள் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதை வந்து இந்த சர்க்கிளை ரொம்ப பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைப்பாவுடைய டைப் பண்ணோம். அவங்க கூட பேசணும், ரியாஸ் சார்கிட்ட பேசி இந்த விஷயத்த வந்து உங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போனால் அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட டைப் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6th பேட்ச் போயிட்டு இருக்கு, கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் 1 வீக்ல கம்ப்ளீட் ஆயிரும். சரி, அடுத்து வந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸை ஒரு ஓரியன்டேஷன் செஷன் மூலியமா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இந்த பிளான் பண்ணி தான் இந்த செஷன் அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். நான் 2020லேருந்து அந்த சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங். ஆல்ரெடி சைஃபா மூலியமா 6 பேட்சஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இந்த டைம்ல இப்போ நீங்க வந்து 1 hour 1.5 hour உங்களுடைய வேல்யூபிள் டைம் கொடுக்குறீங்க. இப்போ இதுல நீங்க என்ன கத்துக்க போறீங்க? முதல் விஷயம் என்ன சொன்னா, ஹவு சேஃப் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு சேஃப்டி இருக்கா? ஏன்னா நிறைய பேர் நீங்க புலம்பி கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் சம்பாதிச்சதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கி அதெல்லாம் போயிருச்சு அப்படின்ட்டு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்துல நான் சின்னதா ஒரு போல் எடுப்பேன், அதை நான் மறக்கல. ஒரு 10 minutes கழிச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். என்ன போல் அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்க அட்டன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இட் மீன்ஸ் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமா எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சா அது சம்மந்தமா அதுக்கேற்ற மாதிரி என்னால் இன்புட் கொடுக்க முடியும், அவுட்புட் கொடுக்க முடியும். அந்த வகையில வந்து நான் ஒரு 3 நம்பர் உங்களுக்கு சொல்றேன். 1, 2 and 3. ஓகே. இந்த 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கேட்குற எந்த கேட்டகரியில நீங்க வரீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்க. கடைசி எல்லாமே கேட்டுக்கோங்க. கடைசியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐ எம் நியூ டு திஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நான் இதில் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி நான் வந்து ஏபிசிடிலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறவங்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை சார், எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து என்எஸ்சி தெரியும், பிஎஸ்சி தெரியும், அதே மாதிரி வந்து செபினா என்னன்னு சொல்லி தெரியும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றவங்க 2 ப்ரெஸ் பண்ணுங்க.
சார் எனக்கு வந்து எல்லாம் தெரியும். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் முறையா எங்கேயும் போய் கத்துக்கல. நான் ப்ராப்பரா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க த்ரீ த்ரீ பிரஸ் பண்ணுங்க. ஓகே. இதுல நான் ஜீரோ, ஏதாவது நான் வந்து ரொம்ப புதுசு சார் எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறவங்க ஒன். செகண்ட் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இல்லைங்கிறவங்க டூ. ஓகே. நான் ஆல்ரெடி நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா முறையா எங்கேயும் கத்துக்கல அப்படின்னு த்ரீ. ஆல் கைண்ட்லி ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதை வச்சு தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் செஷன் கொண்டு போக முடியும். த்ரீ, ஒன், டூ, ஜீரோவா? ஜீரோனுங்கிறத நம்பர் நான் சொல்லவே இல்லையே. ஒன், டூ, த்ரீ தான் சொல்லியிருந்தேன். ஓகே, த்ரீ, ஒன், டூ, ஒன், 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 த்ரீ. ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த இடத்துல நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டி அங்கே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்ட் தானே? எனக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் லாபம் சம்பாதிக்கிறது செகண்டரி. ஆனா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா சம்பாதிச்சு எனக்கு லாபம் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா என் கையில இருக்கக்கூடிய அசல் போயிடக்கூடாது. ஓகே. அந்த விஷயத்துல எல்லாரும் நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும் தானே? லாபம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா என்னுடைய கையில இருக்கிற அசலே முதல்ல போயிடக்கூடாது. ஓகே. அந்த வகையில பாத்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஒண்ணு. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி growth பொட்டன்ஷியல்? growth பொட்டன்ஷியல்னா என்ன சொல்ல வராங்க? அது வளரக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? இப்போ நீங்க ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரு மண்ணுக்கடியில புதைச்சு வச்சா கூட தான் அது என்ன இருக்கும், சேஃபா இருக்கும். இன்னைக்கு வந்து பீரோல வைக்கிறது கூட சேஃப் இல்லை, அப்படிதானே? எங்கேயாவது இருந்து என்ன பண்ணிடுறாங்க, திருடங்க உள்ள பூந்து எவ்வளவுதான் சேஃபா வச்சாலும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஒரு தோட்டம் இருக்கு, உங்க தோட்டம். அதுல வந்து ஒரு பானையில போட்டு தங்கம் காசு எல்லாத்தையும் போட்டு மறைச்சு வைக்கிறீங்க. இப்போ அதுல சேஃப்டி எவ்வளவு பர்சன்டேஜ்? 100% சேஃப்டி, ஆல்மோஸ்ட் 99% சொல்லலாம். ஓகே. 1% விட்டுருங்க. 99% சேஃப்டி இருக்கு. ஆனா growth பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நீங்க 10 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கனாலும் அதே பணம் தான் இருக்கும். 10 வருஷமா இருக்கனால அது குட்டி போட போதா? பணம் கிடையாது. இப்போ 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அங்க வந்து growth இருக்காது. பட் வந்து சேஃப்டி இருந்திருக்கும். அப்ப நம்ம வந்து பாதுகாப்பு மட்டும்தான் நமக்கு முக்கியமான்னு கேட்டா கிடையாது. நம்ம பாதுகாப்போடு சேர்த்து நம்முடைய வளர்ச்சியும் வேணும். அந்த அந்த அதனுடைய செல்வம் வளரணும். ஓகே. இது ரெண்டாவது நமக்கு வேணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சில பிரதர்ஸ் வந்து கிறுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க உங்களுடைய அந்த பாயிண்டர் மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. இங்க அப்படியே என்ன ஆகும்? இங்க அப்படியே டிஸ்பிளேல தெரியும் நீங்க கிறுக்குறது. சரி. மூணாவது விஷயம் என்ன? ஒன் டெக்னிக்கல் டூல். ஒன் டெக்னிக்கல் டூல் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க? நமக்கு வந்து சரி இதை சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். நமக்கு எப்பவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குமா இல்லையா? என்னால முடியுமா இல்லையா? நான் வந்து என்னால சம்பாதிக்க முடியும், மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க, என்னால அது முடியுமா முடியாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்பெல்லாம் எதுவுமே வேணாம். ஸ்டாக் மார்க்கெட்டை ஜெனியூனா பண்ணி ஜெனியூனான ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது மாதிரி யார் இருக்கணும்னு சொன்னா, ரொம்ப ரிஸ்கியான ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அப்படி இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஸ்கியான ட்ரேட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம். ரெண்டு காரணம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதுல ரிஸ்க் அதிகம். அண்ட் செகண்ட் திங், ஷரியாவுடைய அந்த ஆப்ஷனுக்கு கீழே அது வராது. ஷரியாவுடைய அந்த பர்மிஷனுக்கு கீழே அது வராது. அது டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி இங்க இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இங்க growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. மூணாவது வந்து ஒரு டெக்னிக்கல் டூல். இதெல்லாம் டெக்னிக்கல் டூல் நிறைய இருக்குது. நான் ஒன்னும் ஒரு சாம்பிளா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணும்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. கரெக்ட் தானே? நான் வந்து மார்னிங் 10 to 5 ஒரு ஒர்க் பண்ணாலுமே கூட அந்த இன்கம் வந்து என்னுடைய பேசிக் நீடுக்கு தான் கரெக்டா இருக்கும். என்னுடைய வீட்டு வாடகை, என்னுடைய சாப்பாடு, என்னுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அப்பா அம்முடைய மருந்து மாத்திரை, இந்த மாதிரி பேசிக் நீடுக்கு தான் கரெக்டா இருக்கும். இப்போ அடுத்த லெவல் நான் வளரணும் அப்படின்னு சொன்னா இன்னொரு இன்கம் எனக்கு வேணும்.
இப்ப இன்னொரு இன்கம் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் இன்னொரு 8 ஹவர் ஒர்க்கு போக முடியுமா? முடியாது. ஏன்னா என்னுடைய டைமும் வந்து லிமிட்டட், என்னுடைய பாடியுடைய கெப்பாசிட்டியும் லிமிட்டட். ஒரு 8 ஹவர் அப்படிங்கிறது நான் ஒர்க் கண்டிஷன், ஒர்க் டைமை மட்டும் சொல்றேன். 10 to 5ங்கிறது. இப்ப நீங்க சென்னை மாதிரியான இடத்துல இருந்தீங்க சொன்னா 10 ஓ கிளாக் நீங்க வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 9 ஓ கிளாக் ஆகுது நீங்க கிளம்பணும். கரெக்டுங்களா? மார்னிங் 9 ஓ கிளாக் ஆகுது நீங்க கிளம்புனாதான் டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி ஆஃபீஸ்க்கு போக முடியும். அதே மாதிரி ஈவினிங் நீ வர்றதுக்கு 6 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ வந்து 9 to ஆல்மோஸ்ட் 6ன்னு சொல்லி சொல்லணும். அதை தாண்டி உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா உங்களுடைய பாடிக்கு ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளோடு இருக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா நம்மளால டைம் அலாட் பண்ண முடியாது. ஆனால் இன்கம் எனக்கு வேணும். அப்போ என்னென்ன ஆப்ஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணாம பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எனக்கு இன்கம் வர மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியாயமா பண்றதை விட ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், அதில் இருக்கக்கூடிய சரியா நான் சரியா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஆனா இதுல சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அந்த ஏமாத்தும் போது அதுல சேரக்கூடியவங்க தான் அதிகம். ஏமாத்துற மாதிரியான கோர்சஸ் இருக்கும். அந்த மாதிரி பிசினஸ் மாடல்ஸ் இருக்கும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு 10 இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி 2009 10லலாம் ஈமு கோழியுடைய பிசினஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு 30+ ஏஜ் இருந்தா நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஈரோட சுத்தி ஈமு கோழி என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட 50,000 கேஷ் வாங்கிட்டு 2 ஈமு கோழியை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எஸ், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஈமு கோழி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 50,000 வாங்கிக்குவாங்க. சரி, 50,000க்கு 2 ஈமு கோழியா? அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. இப்போவே அது பெரிய அமௌண்ட் தான். அப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்போ என்ன ஆகுது? 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈமு கோழி 50,000 கொடுத்துட்டு வாங்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த ஈமு கோழியை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அது போடக்கூடிய எச்சம், அதனுடைய இறகுகள் கீழே விழும்போது நாங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு போவோம். அது வந்து மருந்துக்கு தேவைப்படும். அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணதுக்காக ஆமா, அதேதான். மருந்த வந்து அதுல வந்து மருந்து செய்வோம். நீங்க அந்த ஈமு கோழியை மெயின்டைன் பண்றீங்களா? அதுக்காக மந்த்லி உங்களுக்கு 7 to 8,000 நாங்க சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. 7 to 8,000 நான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம்னாங்க. ஆரம்பத்துல வாங்கினவங்களும் ஓகே, கிளிக் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வாங்கினவங்களுக்கு கரெக்டா கிடைச்சாதான் அவன் 4 பேருக்கு போய் சொல்லுவான். அப்ப ஆரம்பத்துல வாங்கினவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா அது கிளிக் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்றான்? ஒருத்தன் போய் 10 பேர்கிட்ட எனக்கு வந்து இந்த கோழி மூலியமா மாசம் 8,000 வருமானம் வருது அப்படின்ட்டு என்ன பண்றான்? அவனுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து கூட்டு வரான். ஒன்று 4 ஆகுது, 4 40 ஆகுது, 40 400 ஆகுது, 400 4,000 ஆகுது. 4,000 பேர்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் கோழியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. ஓகே. இப்போ அந்த சமயம் எனக்கு நல்ல ஞாபகம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போ இந்த ஈமு கோழியில இது கூடுமா? ஷரீத் முறைப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இது வந்து அந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்களாமா? அது முட்டையே பல லட்சத்துக்கு விற்கிறாங்களாமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க வந்து கேட்டாங்க. அதே மாதிரி கொப்பரை தேங்காயிலலாம் வந்து பணம் லாஸ் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய வந்து ஏமாற்று வேலைகள்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தரங்க ஏமாத்தணும்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கலர் கலரா பேசினா போதும். கரெக்ட், அவ்வளவுதானே? நம்ம வந்து அதோடைய ரியாலிட்டியை பார்க்கறது இல்லைல்ல. ஏமாத்துறவங்க கிட்ட நம்ம ரியாலிட்டியில பார்க்கறது இல்ல. கலர் கலரா பேசினா போதும். அதை மக்கள் நம்பி பணத்தை போட்டுருவாங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா ரீசெண்டா கூட என்னன்னு சொன்னா, சேலத்துல ஈரோட்டில் என்னன்னு சொன்னா, பள்ளி இமாம்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆசையை தூண்டணும். பள்ளி இமாம்கள் கிட்ட பிசினஸ் பண்றோம்னு சொல்லி காசு வாங்கி கிட்டத்தட்ட 2.25 கோடி 2.25 கோடி ரூபாய் என்னாச்சு? அது வந்து சீட்டிங் நடந்துச்சு. இது வந்து இது ஒண்ணு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இஸ்லாமிக் பேங்கிங் சொல்லி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 5,000 crore 5,000 crore அதில் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்லாமியருடைய பணத்தை ஏமாந்துட்டாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணி 30 லட்சம் ரூபாயை தொலைச்ச ஒருத்தரை நான் நேர்லயே பார்த்தேன். ஓகே. அந்த பெங்களூர்ல அந்த இது இருக்கா இல்லையா? அதில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை தொலைச்சாங்களே, அதை ஒருத்தர் நேர்லயே நான் பார்த்தேன். 500 crore எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது? அது இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. கடைசியில் வந்து அந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ அப்படி இப்படி ஓடி போயிட்டாங்க. ஸோ நிறைய இருந்துச்சு. எப்பவுமே நான் சொன்னா நமக்கு எவ்வளோ சேஃப்டி அங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. அவங்க நிறைய கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய ஆசை வார்த்தை கொடுப்பாங்க. பல இருக்கு. இன்னைக்கு மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி. அதுலயும் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது பிட்காயின். நீங்க அதை பத்தி கூட சின்னதாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே. பிட்காயினுங்கிறது தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி தான் ஆக்சுவலா சொல்லணும். பிட்காயினுங்கிறது அதோடைய
நீங்க வந்து நூடுல்ஸ்ங்கிறது சாப்பிட்றோமா இல்லையா, அது வந்து நூடுல்ஸுங்கிற வார்த்தை தான் கரெக்ட். அப்படி இந்த கிளாஸ் டு மை ஆஃபீஸ் அவர் ஃபினிஷ்ட் அண்ட் மை பஸ் இஸ் வெயிட்டிங். தேங்க்ஸ். ஓகே, நீங்க ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் திடீர்னு அவசரமா கிளம்புறவங்க ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி நூடுல்ஸுங்கிறது தான் நம்ம ஆக்சுவலான வேர்ட். நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், மேகி சமைச்சிட்டீங்களான்னு தானே கேட்குறோம். அந்த மாதிரி என்னன்னு சொன்னா பிட்காயின் இன்னைக்கு ஆயிடுச்சு. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஆக்சுவல் வேர்டு. அதுக்கு கீழே நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. பிட்காயின் இருக்குது, லட்சுமி காயின் இருக்குது, டிஜி காயின் இருக்குது, இத்தீரியம் காயின் இருக்குது, கொரோனா காயின் இருக்குது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து க்ரூட் ஆயில் வாங்க முடியும், கோல்டு, சில்வர் இதான் வாங்க முடியும். அது ஒரு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது கரன்சிஸ் மூலியமா அதோடைய டிஃபரன்சஸ் வச்சு என்ன பண்ணுவோம். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்று இந்திய ரூபாயின் மதிப்பு 15 பைசாக்கள் வீழ்ச்சி கண்டன, இன்று இந்திய ரூபாயின் மதிப்பு 20 பைசாக்கள் ஏற்றம் கண்டன. அந்த மாதிரி என்ன இருக்கும் டிஃபரன்சஸ் பார்க்கறதுக்கு சாதாரணமா உங்களுக்கு 20 பைசா, 10 பைசா, 5 பைசான்னு தோணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, லேக்ஸ்ல, குரோர்ஸ்ல வாங்கும்போது அந்த டிஃபரன்சஸ் வந்து பெருசா இருக்கும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட். நாளையில என்னென்ன விஷயத்துக்கு ஏன் நம்ம பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஷரியா ரீதியாக இந்த பிட்காயின்ல வந்து ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. இது கூடும்னு சில பேர் சொல்றாங்க, இது கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஓகே, அதை டீட்டெயிலாக நம்ம பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம் கிளாஸ் ஹவர்ல. ஆனா இங்க நமக்கு சேஃப்டி இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சில பிட்காயின், டிஜிகாயின் மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணும்போது அது யார் வாங்குறா விற்கிறாங்கிறது ட்ராக் பண்றது கவர்மெண்ட்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நான் இது வந்து யூபிஎஸ்சியில் நடத்தினது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்போ சில சமயங்கள்ல உங்களுடைய சிஸ்டம் வந்து சில பேர் ஹைஜாக் பண்ணுவாங்க. ஓகே, சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை உங்க சிஸ்டம், நான் சொல்ல வர்றது உங்க சிஸ்டமே இல்லை, பொதுவா சிஸ்டம்ஸ். இப்போ உங்க சிஸ்டம்ல என் சிஸ்டம்ல பெருசா என்ன இருந்துற போகுது, 4 ஃபைல்ஸ் இருக்கும், 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், கல்யாண போட்டோ, அந்த போட்டோ, இவ்வளவு பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ பேங்க் உடைய சர்வர் யோசிச்சு பாருங்க. பேங்க் உடைய சிஸ்டம் சர்வர்லாம் வந்து ஹைஜாக் பண்ணா என்ன ஆகும்? மொத்த பேங்க்ல யாரு கொடுத்துருக்கோம் கொடுக்கலங்கிற பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைஜாக் பண்ணவங்க வந்து ஒரு டைம் டிஸ்பிளேல காமிப்பாங்க. இன்னும் 24 ஹவர்ல நாங்க கேட்குற கரன்சி அமௌண்ட்டை நீங்க தரலன்னா உங்க சிஸ்டம்ல இருக்கிற டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ அவங்க கேட்கறது வந்து காசா கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா பிட்காயின்ஸா தான் கேட்பாங்க. பிட்காயின் கொடுங்க. ஏன்னா பிட்காயின் யாருக்கு போகுது, யார் வாங்குறா, யார் கொடுக்குறாங்கிறது ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிட்காயின்ங்கிறது கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது பிரைவேட் இஷ்யூ பண்றது. இப்போ நாளைக்கு வந்து யாருமே அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சும்மா அந்த காயின்ஸ் வந்து காயின்ஸா கரன்சி கையில கூட இருக்காது. அது எப்படி இருக்கும், ஒரு டிஜிட்டலா வந்து உங்க உங்களுடைய அந்த இதுல லாகின் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போய் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் வெரி ரிஸ்கி. இதுல வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இந்த பக்கம் போகாம இருக்கிறது பெஸ்ட். ரெண்டாவது, கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஷரியாவுடைய பர்மிஷன் இல்லை. இதுல ஷரியாவுடைய பர்மிஷன் அப்படிங்கிறது இல்லை. முதல் விஷயம் ஏன் இல்லை அப்படிங்கறத நம்ம டீட்டெயில பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போ கமாடிட்டி மார்க்கெட்லயும் வந்து என்னன்னு சொன்னா, இது வந்து ஜஸ்ட் கிராஃபை வச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இட் மீன்ஸ் வந்து இப்படி ஒரு கிராஃப் போகுதுன்னு வைங்களேன். இப்படி வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, க்ரூட் ஆயில் நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து க்ரூட் ஆயில் வாங்குறீங்க. அப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு பேரல் வந்து 50 ரூபி அப்படின்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்க வித்துட்டீங்க. அப்போ பேரல் எவ்வளோ, 55 ரூபி. இப்போ 50க்கு வாங்கி 55க்கு விற்கிறீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, $5. ஓகே, உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னா $5. ஓகேங்களா? சூப்பர் சார், நல்லா தானே இருக்கு. 50க்கு வாங்கி 55க்கு விற்கிறேன்னு. அப்படின்னா இங்க வந்து இந்த வெறும் இந்த சார்ட்டை மட்டும் தான் நீங்க டிபெண்ட் பண்ணணும். ஓகே, உங்க ரியலா க்ரூட் ஆயில் வாங்குறீங்கன்னா நாளைக்கு காலையில உங்க வீட்டில் வந்து சார் சவுதியில இருந்து 2 க்ரூட் ஆயில் உங்க வீட்டுக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு வந்து இறக்கி விட்டுலாம் போக மாட்டாங்க. இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல நடக்கிற எல்லாமே என்ன சொன்னா ஜஸ்ட் ரியலைசேஷன் ஆஃப் டிஃபரன்சஸ். 50 வாங்கி 55க்கு விற்கிறீங்க. நீங்க 50 வாங்கி 55க்கு விற்கும் போது அது கன்ஃபார்மா அங்க போகும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி வந்து பேமெண்ட் உடைய டைம் சில லிமிட், அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, செல் பண்ணும்போது அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்டல்ஸ் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தடையே
அங்க வந்து ஷரியா ரீதியா அனுமதி இல்ல. 2வது, இங்க அதாவது இந்த டிஃபரன்சஸ் மட்டும் நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஆக்சுவல் ப்ராடக்ட் உங்க கைக்கு வராது. சரி, 3வது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியால இதுவரைக்கும் லீகலாவே இல்ல. இதுவரைக்கும் இந்தியால வந்து பர்மிட்டே பண்ணல. நம்ம ட்ரேடிங், நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணாலுமே கூட ஒரு ஃபாரின் கண்ட்ரில உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? நீங்க வந்து பையிங் செல்லிங் பண்ண முடியும். சரி, இது பண்ணலாமா சார்னு கூப்பிட்டா இது இது பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது வந்து சரியா ரீதியா ஃபர்ஸ்ட் அனுமதி இல்லை. இந்தியாவில் இது லீகல் இல்லை. ஓகே, இதுலேயும் வந்து ரிஸ்க் நிறைய இருக்குது. டிஃபரன்சியேஷன் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் டிஃபரன்சஸ். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? $1 கொடுத்து ஒரு யூரோ வாங்குவீங்க. யூரோவுடைய மதிப்பு குறைஞ்சு டாலருடைய மதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து டிஃபரன்சஸ் ஒரு கேம் மாதிரி தான் இது போகும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, அது என்னது சார்? இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேட்டரை போட்டிருக்காங்க. ரெகுலேட்டர்னா யாரு? இதுல நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பவர்கள் தான் ரெகுலேட்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்போ உங்க பணத்தை கொண்டு போய் எங்க போடுறீங்க? பேங்க்ல போடுறீங்க, கரெக்ட்டுங்களா? உங்க கையில வந்து ₹1,00,000 இருக்கு, ₹2,00,000 இருக்குன்னா முதல்ல போய் இதை பேங்க்ல போடு அப்படின்னு தான் சொல்றோம். பேங்க்ல போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம், அல்லலா பேங்க்ல போட்டுட்டேனே, அது பாதுகாப்பா இருக்குமா இல்லையா, ஷோ என்ன பண்றது, நம்ம உதவ போய் பேங்க்ல பார்த்துட்டு வரலாம், இந்த மாதிரி யோசிக்கிறோமா? கிடையாதுல்ல. பேங்க்ல போட்டா சேஃப், அவ்வளவுதான். பேங்க்ல போட்டாச்சு, பணம் சேஃபா இருக்கும், மற்ற வேலையை நம்ம பார்க்க போறோம். ஏன்? பேங்க்குக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு. யார் அந்த ரெகுலேட்டர்? அந்த ரெகுலேட்டர் தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ். பேங்க்ல பணம் போடுறாங்களா இல்லையா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது தான் ஆர்பிஐ உடைய தலையாய வேலைகளில் ஒன்று. அது மட்டும் வேலையில, முக்கியமான வேலையில அது ஒன்று. அப்ப டெபாசிட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணும்? இதுதான் இந்தியாவுடைய மத்திய வங்கி. இந்தியாவில் செயல்படக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் அவங்க தான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்படி இப்படி தான் இருக்கணும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் இப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நீங்க பண்ணி தரணும், உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். அந்த மாதிரி என்ன பண்றாங்க? பேங்க் வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கீழே இருக்கறனால தான் நம்முடைய பணம் வந்து அங்க பாதுகாப்பா இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் இந்த செபியுடைய வேலை. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செபியுடைய வேலை என்னன்னு சொன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது இவங்களுடைய வேலை. ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்னு முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த செபியுடைய வேலை. அதனால என்ன ஆகுது? இன்வெஸ்டர்ஸுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஏதாவது நிறுவனங்கள் நடந்து கொண்டால் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க யார் என்னன்னு அவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. நீ பெரிய ஆளாயிரு, இல்ல வந்து நீ வந்து செபியில வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரா இரு, இது எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. நீ கொடுக்கக்கூடிய நார்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டா நீ வந்து ஆக்ஷன் பண்ணி வந்து நடந்துட்டேன்னு சொன்னா உனக்கு அகேன்ஸ்டா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஓகே, அந்த வகையில பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் யாரு இங்க பாருங்க, இவர் தெரியும் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் காங்க்ளோமரேட், இம்பார்ட்டன்டான ஒரு பிசினஸ் காங்க்ளோமரேட் யாரு? அனில் அம்பானி. ஓகே, அம்பானி குரூப்ஸ். என்ன பாருங்க, அனில் அம்பானி அண்ட் 24 others banned from securities market by SEBI for 5 years. 5 வருஷம் நீங்க வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு தடை போட்டாங்க செபி. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணாரு? இப்போ இவர் விஷயமா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது இடி சம்மன் பண்ணியிருக்கு. 3000 கோடி ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி விஜய் மல்லையா மாதிரி இவர் வந்து ஏமாத்திட்டாருங்கிற ஒரு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அது தனி. இது என்னன்னு சொன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பக்கம் வரக்கூடாது செபி ஒரு தடை போட்டிருக்கு. காரணம் என்ன? ஏன்னா பெருசா ஒன்றும் தப்பு பண்ணல. இவருடைய ஒரு கம்பெனிக்காக வாங்கின அமௌண்ட்டை இன்னொரு கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டார். பல கம்பெனி உங்களுக்கு கீழே இருக்குமா இல்லையா? அதுல வந்து ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ உடைய கம்பெனிக்கு அமௌண்ட் வாங்கி அந்த அமௌண்ட்டை பி கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டார். இவ்வளவுதான். இவ்வளவுதான் அவர் பண்ண தப்பு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? 5 வருஷம் அவங்க பேனே பண்ணிட்டாங்க, வரக்கூடாது. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது. ஏன்னா என்னுடைய வேலை மக்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு வர மாதிரி யார் பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன். அது வந்து நீங்க பெரிய ஆளா சின்ன ஆளா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செவி இவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த லேடி சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடி இவங்களை பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்எஸ்சி உடைய சீஃப். என்எஸ்சி பிஎஸ்சினா என்ன? இது உங்களுக்கு கிளாஸ் உடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு சொன்னா பேசிக் டெர்மினாலஜி. ஸ்டாக் மார்க்கெட்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க படிப்போம்.
அந்த வகையில் இந்த என்எஸ்சி இருக்கு பாத்தீங்களா? இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு மார்க்கெட். ஓகே. இங்க தான் என்ன இருக்கும், எல்லா நிறுவனங்களும் வந்து தன்னுடைய ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணுவாங்க. வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வந்து ஒன்று சேரக்கூடிய இடம். இதுக்கு வந்து ஒரு சீஃப் இருப்பாங்க. இந்த லேடி அதுக்கான சீஃபா இருந்தாங்க, சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த லேடி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இருக்கக்கூடிய சில சீக்ரெட் டீடைல்ஸை வந்து வெளியே லீக் பண்ணிட்டாங்க. ஓகே, வெளியே லீக் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க லீக் பண்ணும்போது அது தெரியல. லீக் பண்ணது நாளைக்கு இஷ்யூ ஆயிரும்ட்டு இந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா, உடனே தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரிசைன் பண்ணும்போது என்ன காரணம் சொல்லணும். அந்த வகையில என்னுடைய பர்சனல் ரீசன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உடல செபி என்ன பண்ணல, உடல. அப்படி எப்படி பர்சனல் ரீசன் சொல்லிட்டு போலாம், என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அது திரும்ப 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 துருவி துருவி ஆராய்ஞ்சு 18 மாசத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கோல்மால் இவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு. 18 மாசம் கழிச்சு இவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்ல வராங்க, செபி என்ன சொல்ல வராங்க, நீ தப்பு பண்ணிட்டு போனா கூட நான் உன்னை விட மாட்டேன். நம்ம என்ன நினைப்போம், சரி தப்பு பண்ணாங்க, போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்க்கறாங்க, இவங்க இவங்களுடைய வேலையை பார்க்கறாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா செபி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா, நீ தப்பு பண்ணா கூட உன்னை நான் விட மாட்டேன். நீ வெளியே போய் நீ 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 வந்து ரிலாக்ஸா இருந்துக்கலாம்னு மட்டும் நினைக்காத. எத்தனை நாள் ஆனாலும் நீ தப்பு பண்ணிட்டு போனா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன். ஓகே. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. சரிங்களா, இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அரெஸ்ட் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க ப்ரொடெக்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பாதுகாப்பா இருக்கணும். மக்கள் காசு போட்டாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வரணும், நம்பிக்கை வரணும். அவங்களுக்கு வந்து ஐயோ பணத்தை போட்டு இப்படி இழந்துட்டோமே, இப்படி வந்து அந்த தெரியாத ஒரு கம்பெனில பணத்தை போட்டு நம்ம காசு விட்டுட்டோமேங்கிற மாதிரியான எந்த ஒரு சூழலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். ஓகே, அப்போ சேஃப்டிங்கிறது இங்க இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை ஒரு half அன் அவர் செஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் நடத்தின செஷன்ல. சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சேஃப்டிங்கிறது இருக்கு. நான் முன்னாடி சொன்னது, ஏன் சார் அதே சேஃப்டி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இல்லையா? இல்லை, ஏன்னா அது முதல்ல இந்தியாவில் லீகலே இல்லையே. நீங்க வெளிநாட்டுல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும். அதுக்கான சில புரோக்கர்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டு மூலியமா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க. அது மூலியமா நீங்க பண்ணணும். ரெண்டாவது, ஷரியத்துடைய அனுமதி இல்லை. கமாடிட்டி மார்க்கெட்லையும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஓகே. கிரிப்டோ கரன்சிலையும் கிட்டத்தட்ட 50-50 பர்மிஷன் இருக்கு. சிலர் கூடுங்கிறாங்க, சில பேர் கூடாதுங்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அதுல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்குங்கிறாங்க. சில பேர் வந்து இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு ரெகுலேட்டரை வச்சு மானிட்டர் பண்ணி முதலீடு செய்யறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இதுல இல்லை. சார், ஆனா ஹர்ஷத் மேதாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே நாங்க. அவர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களே. அதே மாதிரி வந்து சஹாரா குரூப்புடைய சேர்மன் வந்து 2003ல அவர் வந்து ஸ்கேம் பண்ணாரு. அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு காமனா சொல்ல முடியாதுல்ல. இப்போ பேங்க்லயும் தான் எத்தனையோ விதமான ஸ்கேம் நடக்குது. இப்போ 2019-20ல பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் பேங்க் உடைய ஸ்கேம் நடந்துச்சு. ஓகே, எஸ் பேங்க் உடைய சிஇஓ எம்டி சம்பவம் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து இல்லீகல் பண்ணாரு, இல்லீகல் ஆக்ஷன் அந்த சம்திங் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஐசிஐசிஐ உடைய சேர்மனா இருந்தாங்க சந்தா கோச்சார் அப்படின்ட்டு ஒரு லேடி. அவங்க 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 டென்யூர்ல அவங்களுடைய வேலையில இருக்கும்போது அவங்க சில பேருக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு பெரிய லோன் கொடுத்து இப்போ அவங்க மேல கேஸ் விழுந்திருக்கு. இது மாதிரி பேங்க்குடைய விஷயத்துல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. ஓகே, அதனால அங்க நடக்கிறது வந்து நம்ம ஏன்னா தனி மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாதுல்ல. இப்ப நீரவ் மோடி இந்தியால இருந்து தப்பிச்சு இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. அவர் 12,000 கோடி ரூபாய் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஏமாத்தினதா சொல்றாங்க. இது மாதிரி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கும். அது வந்து ஒரு விதிவிலக்குகள் தான். அது வந்து ஒரு பொதுவான சட்டங்களுக்கு கீழே வராது. அந்த வகையில ஹர்ஷத் மேத்தா ஒருத்தர் ஸ்கேம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, செபி வந்து சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து சரி பண்ணிட்டாங்க. இப்ப இன்னமும் நடக்கும் தான். அதெல்லாம் வந்து நம்ம கியாமத் வரைக்கும் ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே. அது வந்து எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸா இருந்து பண்ணாங்கன்னா அந்த தவறுகளை நிப்பாட்டலாம். பெரிய ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடக்கல. ஹர்ஷத் மேத்தாவுக்கு அப்புறம் சின்ன சின்னதா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப சேஃப்டிங்கிறது நமக்கு இங்க கேரண்டீடு. சரி, சேஃப்டி மட்டும் போதுமா? growth வேணுமே. அதாவது நம்முடைய பணம் நம்ம ஸ்டாக்ல வந்து ஒரு 100 ரூபாய் போட்டா அது வளரணுமே. அது எப்படி சார் நம்ம கரெக்டா நம்ம பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்க இருக்கு. எப்படி நான் சொல்றேன், நீங்க இப்போ இந்தியா அண்ட் யுஎஸ்ஏக்கு நடுவுல சின்னதா ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. ஓகே.
இந்த டாரிஃப் வார்னு சொல்லுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ரீசன்ட் டைம்ல எல்லா நாடுகள் மேலேயும் வந்து பொருளாதார, அதாவது டாரிஃப், சில டாக்ஸஸ் மாதிரி நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி அப்படின்னும் போட்டிருக்காரு. இப்ப இந்தியால இருந்து ஒரு பொருள் அமெரிக்கால இறக்குமதி ஆகும்போது அதுக்கு எவ்வளவு வரி, சைனால இருந்து போச்சுன்னா எவ்வளவு வரி, ஜப்பான்ல இருந்து போச்சுன்னா எவ்வளவு வரி, சவுத் கொரியால இருந்து போனா எவ்வளவு, பாகிஸ்தான்ல இருந்து போனா எவ்வளவு, யூரோப்ல இருந்து போனா எவ்வளவு, இத மாதிரி பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் அதிகமா போட்டிருக்காரு. 25% வரி போட்டிருக்காரு. மற்ற எல்லா நாடுகளுக்கும் 19, 15, 10 இந்த மாதிரி இருக்கு. நமக்கு தான் 25 இது வரைக்குமே. 40% இருக்கு. அது வந்து அமெரிக்காவுக்கு ஆகாத நாடுகள், சிரியா மாதிரியான நாடுகள். இப்ப அமெரிக்கா கூட ரெகுலரா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய நாட்டுக்கு அமெரிக்கா வந்து அதிகப்படியான வரி போட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஷாக் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, ரஷ்யா கூட நீங்க ட்ரேட் பண்ணோம் பண்ணிக்கோங்க, உங்க ரெண்டு எக்கானமியும் வந்து இறந்து போன எக்கானமி தான், நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ரியாலிட்டி அது இல்லை. இந்தியாவில் வந்து வேகமா வளரக்கூடிய பொருளாதாரத்துல வளரக்கூடிய நாடுகள்ல இந்தியா டாப்ல இருக்கு. ஓகே. எப்படி சொல்றோம்? டேட்டாஸ் வச்சு சொல்றோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து உலகத்துல அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டுல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டோம். நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 2025 ரீசெண்டா வந்த டேட்டால 146 கோடி. ஓகே. சைனால வந்து 141 கோடி தான். நம்ம 140, அவங்களோட 5 crore அதிகமா போயிட்டோம். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இன்னைக்கு உலகத்திலே, நாலாவது பெரிய பொருளாதார நாடுங்கிறது இந்தியா தான். யார் யார் ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டோம், யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து பின்னாடி தள்ளிட்டோம், பிரான்ஸ் பின்னாடி தள்ளிட்டோம். இவங்கெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோர்த் இடத்துல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஜெர்மனியையும் பின்னாடி தள்ளிட்டு நம்ம தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஓகே. சைனா யுஎஸ் எல்லாம் நான் தள்ள முடியாது. அப்படி தள்ளணும்னாலும் குறைஞ்சபட்சம் 25, 30, 50 வருஷங்கள் ஆகும். ஆனா தேர்ட் பிளேஸ்ங்கிறது கேரண்டீடு தான், பக்கத்துல தான் இருக்கும். அப்போ வேகமா வளரக்கூடிய நாடுகள்ல நம்ம இந்தியா இருக்குது. இந்தியா வேகமா வளர்ந்துட்டு வருது. பிரைம் மினிஸ்டர் மோடி கூட என்ன பண்ணியிருந்தாரு ரீசெண்டா, வாரணாசி மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, உலகத்திலே வளர்ந்து வேகமா வரக்கூடிய நாடுல 3வது இடத்துல நாம தான் இருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறத அவர் சொன்னாரு. அவர் வந்து சொல்லக்கூடிய எல்லா டேட்டாஸும் என்ன சொன்னா 99% சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஓகே. ஹமாஸ் வந்து காசால வந்து என்ன பண்றாங்க, குவாண்டம் வாங்கி அதை வந்து வெப்பனா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா வேற என்ன சொல்லியிருந்தாரு, நிறைய அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஃபேக்ட் செக் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான். எப்படி ஒரு பிரசிடென்ட்டால இப்படி பேச முடியுதுங்கிறது இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த வகையில் இந்தியாவை வந்து ஒரு டேட்டா எக்கானமின்னு சொன்னது எப்படி சொன்னாருங்கிறது தெரியல. இந்தியாங்கிறது என்னது, ஒரு வளரக்கூடிய பொருளாதாரம். சரி, வளரக்கூடிய பொருளாதாரம்னா எவ்வளவு வேகமா நம்ம வளர்றோம்? ஓகே. எவ்வளவு வேகமா நம்ம வளர்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, மத்த நாடுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2%, 2% தான் வளரக்கூடிய நேரத்துல நம்முடைய பொருளாதாரம் மட்டும் 7% பாய்ச்சலோட போயிட்டு இருக்கு. வளர்ச்சினா என்னது? இப்போ இந்த வருஷம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்றீங்க. அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்றீங்க, 107 கோடி ரூபா பெருமானம் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்றீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி எவ்வளோ? 7%. 7 கோடி 7%. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வருஷத்துக்கு 2% தான் வளருது. யுஎஸ்ஏ 2%, பிரான்ஸ் 2%, பிரேசில் 2.9, சைனா 3, மெக்சிகோ 3, யூகே 3, இந்தோனேஷியா 5. ஆனா நம்முடைய பொருளாதாரம் 7.2. இது பழைய டேட்டா. இப்ப ரீசெண்டா வந்த டேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா 6.5%. ஓகே. 6.5% வந்து நம்முடைய வளர்ச்சி இருக்கு. இது வந்து நாட் டூ குட், நாட் டூ பேட். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி தான். ஆனா வந்து இந்தியா, டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போதெல்லாம் 10%, அதே மாதிரி 11% அளவுக்குலாம் வளர்ச்சி போயிட்டு இருந்துச்சு. உலக நாடுகளே பார்த்து மிரண்டுட்டாங்க, ஏன்னா இவ்வளவு வேகமா இவங்க வளர்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து ஒரு 6.5, 6 to 7%க்கு நடுவில் இருக்கும்னு சொன்னா இது வந்து ரொம்ப டூ குட், இட்ஸ் நாட் டூ பேட். ஓகே. இந்த வகையில நம்ம ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். சரி சார், பொருளாதாரம் வளர்ந்தா ஸ்டாக் மார்க்கெட் வளருமா? நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா பணம் அது வளருமான்னு கேட்டா கண்டிப்பா வளரும். ஏன்? ஏன்னா மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய டேட்டா தான் இது. என்ன டேட்டா? இப்போ நீங்க பேங்க்ல பணம் போடணும், உங்களுக்கு என்ன வேணும்? பேங்க் அக்கவுண்ட் வேணும், கரெக்ட்டுங்களா? எனக்கு வந்து நான் போய் எஸ்பிஐல அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்தியன் பேங்க்ல பணம் போட முடியுமா?
இந்தியன் பேங்க்ல பணம் வச்சுக்கிட்டு நான் ஐசிஐசிஐல போய் பணம் போட முடியாது. எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தா அந்த பேங்க்ல நான் போட முடியும். அந்த மாதிரி நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. அதுவே அதை நீங்க ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம வந்து கோர்ஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் எப்படி அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஆரம்பிக்கணும். இப்போ டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஆரம்பிச்சாதான் உங்களால ஸ்டாக் வாங்க முடியும். இப்போ பாருங்க, 2019 கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிலைமை? 2019 பாரு, 2011 பாருங்க, 19 கோடி பேர் தான் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. 12ல 20, 13ல 21, 14ல 22, வருஷத்துக்கு ஒவ்வொரு கோடியா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா கொரோனாக்கு அப்புறம் பாருங்க, கொரோனா 2019 லாஸ்ட்ல வந்தது, 2020ன்னு வைங்க. 2020 கொரோனால 41 கோடி பேர், 2021ல 55, 22ல 90 கோடி, மில்லியன்ல கொடுத்துருக்காங்க 90 மில்லியன். 2023ல 114 மில்லியன். ஓகே, 2023ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கோடி பேர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. அதே ஜஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019ல 3.6 crore தான், 3 கோடி பேர் தான். ஓகே, ஆனா நம்ம இப்பவும் இதை பத்தி நம்ம இன்னும் தயக்கமும் ஒரு பயமும் ஒரு ஆம், இது கூடுமா கூடாதா செய்யலாமா வேணாமான்னு தயக்கத்துல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 1960s 70s கூட விடுங்க, 1980ஸ்ல 90ஸ்ல எல்லாம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இருந்தாங்க. 1980கள்ல 90கள்ல அந்த சமயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் மொபைல் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் கிடையாது, லேப்டாப் கிடையாது. ஓகே, அதிகபட்சமா என்ன இருந்திருக்கும்? ஒரு டயல் ஃபோன் மட்டும் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா அடுத்த நாளே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் போய் சேர்றதுக்கு 72 நாள் 75 நாள் ஆகும். ஓகே, அப்போல்லாம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்ச ஒரு கம்யூனிட்டியில முக்கியமானவங்க யாருன்னு சொன்னா, காரைக்குடியில இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி, காரைக்குடியில செட்டியார் கம்யூனிட்டின்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா? இன்னைக்கு அவங்க ஒரு கம்யூனிட்டியை பத்தி நம்ம தப்பா தான் பேசக்கூடாது, அவங்கள பத்தி நல்ல விஷயங்கள் பேசலாம். இப்ப காரைக்குடியில் அந்த செட்டியார் கம்யூனிட்டி இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. தமிழ்நாடுடைய கேஸ்ட் சென்சஸ் டேட்டாலேயே நம்ம முஸ்லிம்ஸ் வந்து பேக்வேர்டு. பேக்வேர்டு கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க, ஆனா காரைக்குடி செட்டியார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஓகே, அவங்கள நிறைய அரசர்கள் ராஜாக்கள் இருந்தாங்க, அது வேற. ஆனா இன்னைக்கு எல்லா கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா ஃபார்வர்டா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபார்வர்ட் திங்கிங் இருக்காங்க. 2012 14 நான் எம்பிஏ படிச்சேன். என் கூட வந்து ஒருத்தர் படிச்சாரு, காரைக்குடியில இருந்து ஒருத்தர். இதே கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். நாங்க காலேஜ்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது, ஓகே, பிரசன்டேஷன் கொடுக்கறது, செமஸ்டர் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் இதை பத்தி பேசிட்டு இருந்தா, அவர் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதை பத்தி பேசிட்டு இருப்பார். ஓகே, என் பக்கத்துல தான் உட்காந்துருப்பார். அப்போ ஸ்டூடெண்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன திங்கிங் இருந்ததோ அதை தாண்டி அவருடைய திங்கிங் இருந்துச்சு. கேட்டா கோல்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேங்கிறாரு. அதே மாதிரி எஃப்டில கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேங்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல நான் பணம் போட ஆரம்பிக்கிறேங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு அட்வான்ஸ் அவங்க இருக்காங்க. அப்போ 1980s 90ஸ்ல அவங்க வந்தவங்க தான். இன்னைக்கு முழு அண்ணா நகரும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இட் மீன்ஸ் என்ன கண்ட்ரோல்னு என்னது, அவங்க தான் எல்லா பகுதியிலும் அவங்க தான் இருக்காங்க. ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்காங்க, நல்ல இன்கம் ஏர்ன் பண்றவங்களா இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 1980s 90ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எனக்கு குரோர்பதியா இருக்காங்க. நம்ம இப்போவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஓகே, ஒரு 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 பர்சனுக்கு வந்து, ஒரு பர்சன் நீங்க இங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஒர்க் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அண்ட் as well as முஸ்லீம், உங்களுக்கு அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கும், பிரேயர்ஸ். ஓகே, பிரேயர்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. என்னுடைய ஒர்க்கும் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்னுடைய ஃபேமிலிக்காக நான் கொடுக்குற டைமும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து ஜாலியாக போகிறதும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்னுடைய ப்ரேயரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு இஸ்லாமிக் வே ஆஃப் லைஃப் ஸ்டைலா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, நம்ம எங்க இருக்கோமோ
அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கணும். கரெக்ட் தானே? இஸ்லாமுடைய ஒர்க் கல்ச்சருங்கிறது என்ன? நீங்க சுபு தொழுதுட்டு நீங்க வேலைக்கு போகணும். நீங்க லொஹர் தொழுகைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் 1 மணிக்கெல்லாம். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா நீங்க அமல்களுக்கு தனியா டைம் கொடுக்கணும். உங்களுடைய ஃபேமிலிக்கு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? நம்முடைய லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் இருக்கா? இன்னைக்கு ஒர்க்குக்கு போகணும்னு சொன்னா சில பேருடைய ஒர்க் மார்னிங் 9. நான் ஒரு பெங்களூர்ல ஒருத்தரை பார்த்தேன். அது எப்படின்னு சொன்னா மார்னிங் 9 o'clock போறவர் மிட் நைட் 12 o'clock தான் வருவார். திரும்ப காலை தூங்கி எழுந்துட்டு 9 மணிக்கு போறவர் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவருடைய ஃபேமிலிக்கான அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது அதுக்கான இதே மிஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஃபேமிலிக்கான டைம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போறது, அப்புறம் ப்ரேயருக்காக நீங்க டைம், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு வரணும். ஓகே. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துட முடியாது. பட் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்? ஏன்னா இதோடைய டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9:15 ஆரம்பிக்குது மார்க்கெட்டுடைய டைம். 3:30க்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்தாலே நான் சொல்றேன். காலையில் 9:15 AM உட்காடுறீங்களா, 3:30க்கு நீங்கள் ரிலீவ் ஆயிடலாம். 3:30க்கு என்ன ஆயிடலாம், நீங்கள் வந்து ரிலீவ் ஆயிடலாம். இவ்வளோதான் ஒரு டைமே. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒர்க்கிங் டைம் நமக்கு கிடைக்குமா? அதே மாதிரி நீங்க ஒரு மந்த் ஒரு ஆபீஸ்ல எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்றீங்களோ அந்த இன்கமும் உங்களால இங்க எடுக்க முடியும். நான் சொல்றது பேராசைப்படாம, நான் சொல்றது பெரிய ஆசை இல்லாம. 9 AM மார்க்கெட் வந்து ஃபாரினர்ஸ்க்கு ஆரம்பிச்சிடும். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றேன். ஓகே. FIDAக்கு 9 o'clock ஆரம்பிக்குது. நம்ம மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 9:15க்கு ஆரம்பிச்சோம். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுதுன்னு சொன்னா இங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி சார். அப்போ வந்து இவ்வளவு நேரம் உட்காரணுமா? நான் வேலைக்கு போறேனே. நத்திங் டு வரி. அப்போ வேலைக்கு போறவங்க எந்த மாதிரியான ட்ரேட் பண்ணா அவங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. அதனால அதை பத்தி நீங்க என்ன பண்ண தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. அப்போ நம்மளை தவிர மற்றவங்க எல்லாம் இங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. ஓகே. 2 கோடி 3 கோடி இருந்தவங்க இப்ப 12 கோடி கிட்டக்க வந்திருக்காங்க. அப்போ மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வராங்க. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸே கிடையாது. ஓகே. 4 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க கணக்கு காமிக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செக்டரையும் பூஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து அலாட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான இண்டிகேஷன். நம்ம நாடு வளருது. அதை ஒட்டி வந்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வளருது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுடைய பணமும் வளரும் அப்படின்ட்டு. ஓகே. ஒரு காலத்துலலாம் வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னு இப்போ இதுல கூட யாராவது 1 2 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடித்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ 30,000 ரூபா ஒருத்தருக்கு சேலரி அப்படின்னா அவங்க கையில 30,000த்தையும் கொடுத்துட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு 27,000 தான் கொடுப்பாங்க. 3,000 என்ன பண்ணுவாங்க, 3K வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிடித்தம் அப்படிங்கிறது பேர்ல பிடிச்சி கவர்மெண்ட் உடைய சில இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முதலீடுகள் செய்வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து முதலீடு செய்வாங்க. அது மாதிரி பணம் இந்த 3,000 ரூபாய் பிடிக்கிறாங்களே அதில் வந்து ஒரு முக்கியமான நிறுவனம் யாருன்னா EPFO, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. சரி, இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்த 3,000த்துல ஒரு 1,000 ரூபாய் பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 1,000 ரூபாய் ஆரம்ப காலத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள். ஓகே. அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள் என்ன இருக்குது, கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கும். ஓகே. சில பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி அதுல முதலீடு செய்வாங்க. அது வந்து 6% 7ல இருந்து 8% வரைக்கும் வட்டி கொடுக்கும். அந்த வட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த எம்ப்ளாயி வந்து என்ன ஆவாரு, ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான EPFO மாதிரி அமைப்பு ஒரு காலத்துல கடன் பத்திரங்களை மட்டும்தான் முதலீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்துட்டாங்க. ஓகேங்களா. ESIC will invest 5% of its surplus எங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகே. கிராஜுவலி ரைஸ் இட்ஸ் அப் டு 15% ஆஃப்டர் ரிவ்யூ ஆஃப் 2 quarters. 5%ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது 15%-ஆ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவான். அப்படிங்கிறது பர்மிஷன். ஆரம்பத்துல 5, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 15 வரைக்கும் கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அரசாங்க பத்திரங்கள்ங்கிறது ரொம்ப பாதுகாப்பானது. ஓகே. அதுல முதலீடு பண்ணிட்டு இருந்தவங்க
இப்ப என்ன இங்க வந்துட்டாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்? ஏன்னா இங்கேயும் அதே பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி கடன் பத்திரங்களை கிடைக்கக்கூடிய லாபத்தை காட்டிலும் வருமானத்தை காட்டிலும் இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரெண்டு காரணம். புரியுதுங்களா? அதனால இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஸ்டாக்ஸ்ல பணம் போறீங்கன்னா, ஐயோ என்னுடைய பணம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க மட்டும் போட போறது இல்ல. ஒரு கம்பெனில முதலீடு செய்றீங்கன்னா அது நீங்க மட்டும் செய்ய போல. யார் யார் செய்றா? அந்த கம்பெனியை ஆரம்பித்த நிறுவனர்களுடைய முதலீடுகள் இருக்கும். ஓகே. அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து இந்திய நிறுவனங்கள்ல முதலீடு செய்றாங்க. அவங்கள தான் வந்து எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம தனியா நம்ம கிளாஸ் நடத்துவோம். அதே மாதிரி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இதுதான் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. இப்ப நம்ம பார்த்தோம்ல இபிஎஃப்ஓங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் உடைய ஆர்கனைசேஷன்ஸ். இன்சூரன்ஸ் யாரு? எல்ஐசி மாதிரியான நிறுவனங்கள். தனியாவே எல்ஐசியே கிட்டத்தட்ட வந்து 3%ல இருந்து 4% முதலீடு செய்றாங்க. ஓகே. இத மாதிரி பல பேர் வந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, முதலீடுகள் செய்றாங்க. நம்ம மட்டும் தான் சேருவோம்ட்டுலாம் இல்ல. பல பேர் வந்து செய்றாங்க. ஓகே. இப்ப இவ்வளவு பேர் ஏன் வராங்க? இங்க இருக்கக்கூடிய growth அவங்க பாக்குறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு growth அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு சொன்னா தினமும் பாப்பீங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் இல்ல. இப்ப நீங்க 1 லட்ச ரூபாய் பேங்க்ல வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் பேங்க் எஃப்டில வச்சாலே 1,08,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பான். ஒரு வருஷம் நீங்க வைக்கிறீங்க உதாரணமா. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாக்பாட் இருக்கும்னா ஒரே நாள்ல ஒரு ஸ்டாக் 20% வளர்ந்துரும். ஒரே நாள். யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும்? 1,20,000 ரூபாய் ஒரே நாள்ல உங்க கைக்கு கிடைச்சும். நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை பேங்க்ல போட்டு நீங்க 3 வருஷம் கழிச்சு எடுப்பீங்களோ, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு எடுப்பீங்களோ, அதே ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது? ஜஸ்ட் ஒன் டேல எல்லாம் கிடைச்சது. சார் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல சார்னா, ஆமா அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். இப்ப எல்லாரும் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சிட்டா எல்லாரும் தான் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்களே. எல்லாரும் சம்பாதிக்க முடியுதா? இல்ல. யாருக்கு வந்து திறமை இருக்கோ, யார் இதுல கொஞ்சம் சின்சியரா இருக்காங்களோ, யார் ப்ராப்பரா கத்துக்கிட்டு உள்ள வராங்களோ, அவங்களால தான் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதா நம்முடைய பேச்சஸ்ல நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே. அப்ப இத்தனை பேர் இங்க வராங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பாருங்க. ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐபிஓக்கு நம்ம தனியா ஒரு கிளாஸ் நடத்துவோம். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது முதல் தடவை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்துடைய பங்குகளை வெளியீடு செய்வாங்க. அப்போ பைக் ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, கம்பெனி கூட இல்ல, ஷோரூம், பைக் ஷோரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் வந்து 2 பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாங்கன்னா வெறும் 12 கோடி கொடுங்க அப்படின்ட்டு ஐபிஓக்கு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கலெக்ட் ஆன பணம் எவ்வளவு தெரியுமா? 4,800 கோடி. எவ்வளவு மடங்கு அதிகம்? 2 மடங்கா, 3 மடங்கா, எத்தனை மடங்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கிறது சிரமம். ஓகே. 400 மடங்கு அதிகம். 4,800 கோடி டிவைடட் பை 12. 400 மடங்கு அதிகம். கேட்டது வெறும் 12 கோடி, வந்தது 4,800 கோடி. ஏன்னு சொன்னா ஐபிஓல வந்து ஒரு ஸ்டாக் வரும்போது கொஞ்சம் சீப் பிரைஸ்ல வரும். அதனால ஜனங்க ஐபிஓல முட்டி மோதி போய் வாங்குவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வருதுன்னு வைங்களேன். ஐபிஓல அந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி நீங்க ரெகுலர் மார்க்கெட்ல வாங்கணும்னா 150 ரூபாய்க்கு வாங்கணும். சில சமயத்துல 250 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சீப்பா இங்க 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா லாபம். இதே நீங்க ஒரு 1000 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆயிருது. ஒரே வாரத்துல இல்ல 15 நாள்ல 50,000 ரூபாய் லாபம் வந்துருது. இப்ப இது ஜாக்பாட் மாதிரியான விஷயங்கள் தானே. அது நல்ல கம்பெனியா பார்க்கணும். எல்லா கம்பெனி வருது, எல்லா கம்பெனியும் இப்படி இருக்காது. நல்ல கம்பெனி, நல்ல கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்போம். அந்த கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஓகே. அது செகண்ட் திங். இங்க பாருங்க, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி லிமிடெட், ஐஆர்இடிஏங்கிற ஒரு நிறுவனம். சார் நான் வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணேன் சார், எனக்கு கிடைக்கல சார். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? நத்திங் டு வரி. சில நல்ல நிறுவனங்கள் என்ன ஆகும்? இந்த ஐஆர்இடிஏ நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஓக்கு வரும்போது அவங்க ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க கோட் பண்ண பிரைஸ் வந்து வெறும் 35 ரூபா. ஆனா ஓப்பன் ஆன அன்னைக்கு பாருங்க அதோட ஸ்டாக்குடைய பிரைஸ் 50 ரூபால ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம்? கிட்டத்தட்ட வந்து 40% ப்ராஃபிட்ல ஓப்பன் ஆயிருக்கு. எவ்வளோ? 40% ப்ராஃபிட்ல இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சார் கிடைக்கலையே சார், என்ன பண்றது? சரி, நார்மல் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நீங்க வாங்கிக்கோங்க. நார்மல் மார்க்கெட்டுக்கு ஸ்டாக் வந்துச்சு.
வாங்குனீங்க. எவ்வளோக்கு வாங்குனீங்க? ரூ. 50 வாங்குனீங்க. கிடைச்சிருச்சா? சூப்பர். சார் கொஞ்ச நாள் நான் வச்சிருக்கலாம்னு நினைச்சேன். வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போச்சு. எப்போ வந்து ஸ்டாக்கு? 2024 நவம்பர்ல ரூ. 50 இருந்த ஸ்டாக்கு 2024 நவம்பர் வர்றதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 6 மடங்கு வளர்ந்துருச்சு. இட் மீன்ஸ் 1 லேக் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளேயே 6 லேக்ஸா மாறிடுச்சு. சாரி, 6 லேக்ஸா மாறிடுச்சு. 5 லட்ச ரூபா லாபம், 1 லட்ச ரூபா அசல். அப்ப இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு வருஷத்துல 5 லட்சம் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் ப்ராஃபிட் தர மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சது இல்லை. இன்னைக்கு நீங்க ரியல் எஸ்டேட்ல பணம் போட்டாலும் சரி, இன்னைக்கு நீங்க வந்து கோல்டுல பணம் போட்டாலும் சரி, ஒரு வருஷத்துல உங்களுக்கு இவ்வளோ லாபங்கள் கொடுக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா நம்முடைய வேலை என்ன? அதை ப்ராப்பரா கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய சேலஞ்ச். சார் என்னால அது முடியுமா? என்னால அதை செய்ய முடியுமானா அதுதான் எப்படி பண்ணணுங்கிறத நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுப்போம். எனக்கு வந்து நான் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்ன, நீங்க பெருசா இங்க ஜாக்பாட் அடிக்கணும்லாம் எதிர்பார்க்க வேணாம். ஓகே, உங்களுக்கு மந்த்லி 4%ல இருந்து 5% லாபம் வந்தாலே, மந்த்லி நான் சொல்றேன், அது நல்ல லாபம். ஓகே, ஒரு 5 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 5% இட் மீன்ஸ் உங்களுக்கு மந்த்லி 25,000 வந்துட்டாலே அது நல்ல லாபம் தான். ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்லாம் அவ்வளவுதான் கிடைக்குது. ஓகே, பிசினஸ் நல்ல ஒரு நிறுவனம் மூடுதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதுதான். நான் பின்னாடி உங்களுக்கு உதாரணத்தை நான் சொல்வேன். எனக்கு வந்து 50% கிடைக்கணும், 100%லாம் வந்து லாங் டேர்ம்ல சில சமயங்களில் கிடைக்கலாம். ஆனா ஷார்ட் டைம்ல உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சுப்பாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபா வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு கிராசரி ஷாப், ஒரு மெடிக்கல் ஷாப்பும் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ அந்த கிராசரி ஷாப், மெடிக்கல் ஷாப் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? நீங்க வந்து கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். உள்ள வந்து அந்த ரேக் ரெடி பண்ணணும். அதே மாதிரி வந்து மெட்டீரியல்ஸை வாங்கி வைக்கணும். உள்ள ஏசி மாட்டணும். சில பொருட்களை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும், மெடிசன்ஸ். அதை ஃப்ரிட்ஜ் வாங்கணும். ஒருத்தரை வேலைக்கு போடணும். அப்போ மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ நம்ம வந்து இங்க என்ன பார்க்குறோம்னா, நார்மலா மக்கள் செய்யக்கூடிய பிசினஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்போதான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். உள்ள இன்டீரியர் ரெடி பண்ண முடியும். உள்ள சரக்கு வாங்கி போட முடியும். ஏசி வாங்க முடியும். ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும். எம்ப்ளாயிஸ் அப்போ ஒரு 5 லட்ச ரூபா வேணும் உங்க கையில. நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சாலும் சரி. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்க 5 லட்ச ரூபா இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க 1 லட்ச ரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 5 லட்சமா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல வெறும் 50,000 உங்ககிட்ட இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் உங்களால. வெறும் 50,000 இருந்தா கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது நம்மளுடைய வசதி தான். எல்லார்ட்டையும் 5 லட்சம் இருக்கும், 10 லட்சம் இருக்கும்னு சொல்ல முடியுமா? 50,000 இருந்தாலே நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்க வந்து இவ்வளவு பணம் தான் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நமக்கு பர்சன்டேஜ் தான். ஓகே, 4% டு 5% தான் நமக்கு வந்து இங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். 4% டு 5% தான் நீங்க இங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். அப்போ நீங்க 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரும். 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,500 வரும். ஓகேங்களா? இப்ப இங்க இவ்வளவு பணம் வேணும், அவ்வளவு பணம் வேணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. சரி, ரெண்டாவது என்ன? நீங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அசான் கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
சரி, ஓகே. அதான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஒரு 8 ஹவர் ஒர்க்குக்கு போறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே 8 ஹவர் அலாட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிராவலிங் டைமு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர்னு சொல்லிட்டு 10 ஹவர்ஸ் ஆயிடுது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய டைமிங் என்னது, இங்கே 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் தான். ஓகேங்களா? 9:15 இருந்து 3:30 வரைக்கும் தான் உங்களுடைய இங்கே ஒர்க்கிங் டைமு. சரி. அடுத்தது, நம்ம ஃபுல் டைம் என்னால் உட்கார முடியாது சார், நான் ஒர்க்குக்கு போறேன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்கறது என்ன சொன்னா, மேஜரா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? நீங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எப்படி ஸ்டாக் எடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்க வேலையை மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, இதுக்கு நீங்க ஃபுல் டைமா 9:15 இருந்து 3:30 வரைக்கும் உட்காரணுங்கிற மாதிரி அவசியம் கூட கிடையாது. ஓகே, நீங்க அந்த மாதிரி நிர்பந்தங்களே இல்லாம நீங்க வந்து லிமிட்டட் டைம் பீரியட்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? இன்வெஸ்டட் ஒன்லி அட் டைம் ஆஃப் ரெசெஷன். நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி சார்? நல்ல, அதுவும் நல்ல ஆப்ஷன் தானே. கோல்ட்ல முதலீடு பண்ணதுன்னா பொதுவா வந்து பொருளாதாரத்தை படிச்சவங்களுக்கு தெரியும். கோல்ட்ல எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ரெசெஷன் டைம். ஓகே, உலகத்துல வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் தான் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர பொருளாதார மந்த நிலை இல்லாம இருக்கிற நேரத்துல கோல்ட்ல பெருசா போக மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகம். ரெண்டாவது, அடுத்தது என்ன, நீங்க ரியல் எஸ்டேட்ல, ஏன் சார் நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க இடம் வாங்குறது பல இடங்கள்ல முக்கியமா வேணும். இடம் வாங்குறது வந்து ஒரு சென்டிமெண்டலா நமக்கு தேவையான ஒண்ணு அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னா இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறீங்க, நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நீங்க திடீர்னு விற்கணும்னு வைங்களேன், உங்களுக்கு உடனே ஒரு பையர் கிடைக்க மாட்டான். ஓகே, பையர் உடனே கிடைக்க மாட்டாங்க. அப்படி பையர் கிடைச்சிட்டா கூட ஏன் விற்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்க ஒரு எமர்ஜென்சிக்காக விற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த 10 லட்ச ரூபா லேண்டு இப்போ 11 லட்ச ரூபாய்க்கு போனாலும் அவங்க 9 லட்ச ரூபாயில தான் கேட்பாங்க, இல்லை 10 லட்சம் தான் கேட்பாங்க. 10 லட்சம் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி போ அப்படின்ட்டு வித்துட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ உடனே பையர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பையர்ஸ் கிட்ட உங்களுக்கு எமர்ஜென்சி தெரிஞ்சிருச்சுன்னா அது சிரமம். சரி, இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குது? 10 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இடம் வாங்கியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தேவை இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 40,000 தான், 40,000 தான் வேணும். அப்போ 10 லட்ச ரூபா லேண்ட்ல இருந்து கரெக்டா 40,000 லேண்டை மட்டும் உங்களால தனியாக கட் பண்ணி விற்க முடியுமா? அது ஈஸி ப்ராசஸா? இல்லை இதை கொண்டு போய் நீங்க அடமானம் வைக்கிறீங்க, பேங்க்ல அடமானம் வைக்கிறீங்க, இல்லையா நீங்க சேட்டு கடையில் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னு தனியாக வட்டி போடுவோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி இல்லை. நீங்க 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு தனியா ஒரு 1000 ரூபாய் எடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த 1000 ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா நீங்க வெளியே எடுக்கலாம். ஒரு 5000 ரூபாய் எடுக்கணுமா, ஈஸியா நீங்க கட் பண்ணி அதை மட்டும் வெளியே எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. வேண்டாம்னா நீங்க அடுத்த நிமிஷமே வித்துட்டு போயிடலாம் ஸ்டாக்ஸ். அப்போ நீங்க ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா ஒரு மினிமம் டைம் அவர் வேணும். கோல்டுல வந்து சில பிளஸ் மைனஸ் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல சில பிளஸ் மைனஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல அது கிடையாது. கடையில ஆரம்பிக்கும் போது 5 லட்ச ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, இங்க அந்த மாதிரி கிடையாது. வேலைக்கு போறதுக்கு மினிமம் 8 ஹவர்ஸ் வேணுமா, இங்க அந்த மாதிரி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நீங்க வந்து கோல்ட்ல பண்றீங்கன்னா ரெசெஷன் டைம்ல பண்றது தான் நல்லது. மற்ற டைம்ல பண்ணா பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்லை. ரவுண்ட் தி இயர். இப்ப இந்த தடவை வந்து இந்த மாசம், இந்த 2 மாசம் வந்து மீடியா ஸ்டாக் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னா அடுத்த 2 மாசம் என்ன ஆகும்? ஃபார்மா ஸ்டாக் நல்லா போகும். அடுத்த 2 மாசம் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் நல்லா போகும். அடுத்த 2 மாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா எஃப்எம்சிஜி, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு செக்டாருக்கும் வந்து சில சமயத்துல பூம் பீரியட் இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன்ல, கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாருக்கும் பூம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் பணம் எடுத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஐடி ஃபார்மால பணத்தை போட்டுட்டாங்க. அப்போ ரவுண்ட் தி இயர் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இடம் வாங்கி விற்கிறதுக்கு சிரமப்படுற மாதிரி நீங்க சிரமப்படுற தேவையில்லை. நீங்க எப்ப நினைச்சாலும் என்ன பண்ணிடலாம், அதை நீங்க வித்துட்டு நீங்க போயிடலாம். சரி சார், எனக்கு ஃபைனலா ஒரு டவுட் மட்டும் இருக்குது. என்னன்னா, என்னால இது செய்ய முடியுமா? ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம பொதுவா வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல. நம்ம செஞ்சு ஏதாவது இங்க வந்து சொதப்பலாயிருமா, நம்ம போட்டு இங்க காசு போயிருமா, ஏன்னா நிறைய கேள்விப்படுறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஒரே ஒரு டூல் மட்டும், டெக்னிக்கல் டூல் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே, ஒரே ஒரு டெக்னிக்கல் டூல் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அந்த டெக்னிக்கல் டூலை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 to 5% உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இப்போலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பேட்ச்ல இருந்தவங்க
அண்ட் தென் வந்து அதை அவங்க சம்பாதிச்சு அவங்க போடக்கூடிய போஸ்டிங் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க என் கூட இன்னும் டச்சில் தான் இருக்கா. நாளைக்கு வந்து உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டோம்னா அந்த குரூப் வந்து ஃபார் எவர் இருக்கும். ஓகே, நீங்க எப்போனாலும் என் கூட டச்ல இருக்கலாம். சில பேர் வந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணாரு. அவருடைய மேரேஜ் கூட இல்லை, அவருடைய சிஸ்டர் மேரேஜ்க்கு என்னை வாங்கன்னு சொன்னாரு. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் நேரில் உங்களை மீட் பண்ணோம். அவர் ஹைதராபாத்ல இருக்காரு, ஆனா நேட்டிவ் சென்னை. சென்னை வந்து வந்தீங்கன்னா நீங்க தந்தீங்கன்னா இல்லை, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் கூட சில சமயம் சில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா கூட உருவாயிடுறாங்க. நமக்கு ஃபார் எவர் உங்க ஹெல்ப்புக்காக இருக்கும்னு சொல்லி சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், என்னால இது பண்ண முடியுமா சார்? ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு விஷயம். இதுல வந்து என்னால நீந்தி வெளியே வர முடியுமா, கரை சேர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கலாம், வரலாம். அது நேச்சர் தான். ஓகே, சரி. அதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மூலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சோறு வந்து சட்டியில வெந்துருச்சா இல்லையாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சின்னதா அதுல இருந்து ஒரு அரிசி பருக்கை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்றோம், பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து பார்க்கலாம். அந்த சாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நத்திங் டு வரி, மற்ற கான்செப்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இங்க வந்து இந்த மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரே ஒரு டெக்னிக்கல் டூல் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து இங்க சார்ஜ் போட்டேன். ஓகே, இது வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு வெப் பேஜ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ் இது. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பேஜை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரேடிங் வியூ பேஜ் இல்லாம யாராலும் நீங்க பண்ண முடியாது. நம்மளும் இதை யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. என்ன இண்டிகேட்டர்? மூவிங் ஆவரேஜ் ரிப்பன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கோடு வருது உங்களுக்கு. இப்போ மறைஞ்சிருப்பாருங்க கோடு. என்ன ஆகும்னு சொன்னா திரும்ப ஒரு எல்லோ கோடு வருது. கரெக்டா? இப்போ நான் ஹைட் பண்ணேன்னா மறைஞ்சிடும், இப்போ வருது. இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர். எப்போ ஸ்டாக் வந்து இந்த கோட்டுக்கு மேலே வருதோ, எப்போ ஒரு ஸ்டாக் இந்த கோட்டுக்கு மேலே வருதோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, இந்த கோட்டுக்கு மேலே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா, இதை கேண்டில்னு சொல்லுவோம். கீழே இருந்து ஒரு ஸ்டாக் அப்படியே மேலே ஏறி இந்த கோட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஹையஸ்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் ஆகும்போது இங்க இருக்குதா, ஒன்று ரெண்டு மூணாவது கேண்டில் பாருங்க, அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கா, இது நமக்கு பையிங் இண்டிகேட்டர். இப்படி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து என்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க, எவ்வளோ 1061 நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, எப்போ ஏப்ரல் 21 வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் போயிருக்கு? கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, 1060ல இருந்து 1500ங்கிறது 400 ரூபி. எத்தனை மாசத்துல? ஜஸ்ட் ஒரு மாசத்துல 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்குக்கு உங்களுக்கு 400 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கும். சார், இங்கேயும் தானே வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு, இங்கேயும் வந்து கீழே இருந்து மேலே ஏறி வந்திருக்கு, இங்க இருந்து கிரீன் கலர் கேண்டில் மேல இருக்குது, ஆனா இங்க போகாம திரும்ப கீழே தானே இறங்கி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி என்ன சொன்னேன் உங்களுக்கு, அந்த கோட்டை தாண்டி மேல வந்து ஒரு கேண்டில் உடைய ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட், அதை கிராஸ் பண்ணி மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரணும்னு சொன்னேன். இங்க வந்திருக்கா? வரல. வரா. அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்க எந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். திரும்ப ஸ்டாக் பிரைஸ் கீழே வந்துருச்சு, திரும்ப மேலே ஏறி வருது. இங்க நம்ம கண்டுபிடிச்சு இந்த இடத்துல என்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷன் ரெண்டு கிரீன் கலர் கேண்டில் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் உடைய பிரைஸ் மூவ்மெண்ட் மேலே போயிடுச்சு. ஓகே சார், இப்போ எவ்வளவு தூரம் சார் மேலே போகும் போகும் எவ்வளவு தூரம் சார் வச்சிருக்கிறது? இந்த லைன் கிட்ட திரும்பி அது வந்து கீழே இறங்குற வரைக்கும் வச்சிருக்கும். இந்த மாதிரி இது மேலே போச்சு,
கொஞ்சம் தூரத்துல இருந்து இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, இப்போ லாஸ்ட் ஆஃப் வீக்கே பாத்தீங்க சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த டாரிஃப் பிரச்சனைனால மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால், டெம்பரவரியா ஒரு டவுன்ஃபால். கவர்மெண்ட் அதுக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம், அது சரி பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்ல ரெக்கவரி ஆயிரும். அப்ப இந்த இடத்துல கீழ இருந்து ஒரு ஸ்டாக் மேலே ஏறி வரும்போது அதை நம்ம பை பண்ணோம்னு சொன்னா, நமக்கு 5% இருந்து 10, நீங்க வந்து இவ்வளோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் நீங்க வச்சு இவ்வளோ 40% ப்ராஃபிட் எடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க இங்க வாங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல 1061 வாங்கியிருக்கீங்க. 2 நாள்ல அந்த ஸ்டாக் இங்க வந்திருக்கும் 1200 ரூபாய்க்கு, வித்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். 10% வரைக்கும் ப்ராஃபிட் 2 நாள்லயே கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நீங்க ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய கோர்ஸ்ல என்ன நடத்துவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் அது வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா நல்ல கம்பெனியாங்கிறத முதல்ல பார்க்கணும். கரெக்டா? அப்ப அதுக்கு என்ன தெரியணும்? அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அதான் இங்க சொல்லியிருப்போம் பாருங்க. நம்முடைய கோர்ஸ்ல என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணுவோம், சிலபஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். பேசிக் டெர்மினாலஜிஸ், இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இஸ்லாமிய பார்வை. ஓகே. அடுத்தது என்ன சொன்னா, டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்துடும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது உங்க ஸ்டாக் வந்து நல்ல கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு ஸ்டாக் நல்ல கம்பெனி தான், ஆனா அது எப்போ ஏறும் இறங்குங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது முக்கியம் தானே. நல்ல கம்பெனினா நீங்க டாடா கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனி தான், ஆனா அதுல பணம் போட்டா ஏறும்னு சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா? அப்ப எல்லாரும் டாட்டாலே பணம் போட்டு போயிடுவாங்களே. நம்ம கேள்விப்படாத கம்பெனில நம்ம பணம் போடுவோம். ஏன்னு சொன்னா அவங்களுடைய டெக்னிக்கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எத்தனை வகையான இப்போ நம்ம ஸ்டாக் எடுக்கணும்னா அது எங்க இருந்து எடுக்கணும்? ஏன்னா 2000 சுற்று ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்ல. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போ பர்டிகுலரா இந்தந்த ஸ்டாக் தான் எடுக்கணும். அது எங்க போய் எடுக்கிறது? இதுக்கான சைக்காலஜி எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டை ஹேண்டில் பண்றது? நம்ம அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது? இன்டர்நேஷனல் நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நம்முடைய மார்க்கெட்டை பாதிக்கும்? இந்த மாதிரி வந்து ஒரு 18 டாபிக், கிட்டத்தட்ட 18 டு 20 கிளாஸஸ் நம்ம நடத்துவோம். 18 டு 20 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்னா ஒரு 10 டேஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நடக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 30 கிளாஸஸ், ஆல்மோஸ்ட் 30 கிளாஸஸ். இந்த 30 கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டே விட்டுட்டீங்க சொன்னா ஒரு 1.5 months வரும். சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்துருவோம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்னால நாங்கள் அப்படி பண்ணோம், சாட்டர்டே சண்டே லீவு. 1.5 monthsல நீங்க என்னன்னு சொன்னா ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களுடைய டெக்னிக்கல்ஸ், ட்ரேடிங் சைக்காலஜி, ஸ்டாக் செலெக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க கத்துக்குவீங்க. இது வந்து ஒரு பேசிக் கோர்ஸ். ஓகே. நாங்க அட்வான்ஸ் கோர்சஸும் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷால்லா அது கூடிய சீக்கிரம் நாங்க ஆரம்பிச்சிடுவோம். பேசிக் கோர்சஸ் நீங்க வந்து 1.5 மாசம் நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப் கொடுப்பேன், டம்மி ஆப். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் ரியல் மார்க்கெட்டுக்கு வருவீங்க. இப்போ 30 கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோமே, இந்த 30 கிளாஸ் உடைய ஆக்சுவல் டைம் பார்த்தீங்க சொன்னா ஒரு கிளாஸ் 1 hour. அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபோக்கஸ்டா உட்கார முடியாது. கரெக்ட் தானே? ஒரு 1 hour கிளாஸ்க்கு இருக்கும். இதுக்கு எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னா ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் உங்களுக்கு. பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு இமாம் ஜாயின் பண்ணியிருந்தாரு. பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய இமாம். அவர் எத்தனாவது படிச்சிருக்காருன்னா வெறும் 5வது படிச்சிருக்காரு. ஓகேங்களா? 5th. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க வந்து இதை நீங்க கத்துக்கிறீங்க? இட் மீன்ஸ் வந்து இங்கிலீஷ்லாம் வருது, 5வது படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் 3 3 தடவை பார்க்குறேன். 3 3 தடவை பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இப்போ அந்த மாதிரி நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இங்க இருக்குது. நமக்கு இங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எவ்வளவு சேஃப்டி இருக்கு, நம்மளால முடியுமா முடியாதா, ஹலாலா இல்லையா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்க கோர்ஸ் முடியும் போது நீங்க வந்து ஒரு புது மைண்ட் செட்டோட நீங்க வெளியே போவீங்க. ஓகே. அது வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன், அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். எதனாலன்னா என் மேல இருக்க நம்பிக்கை இல்லை, இல்ல லாஸ்ட் 6 பேட்சஸ்ல 5 பேட்சஸ்ல எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் உடைய நம்பிக்கை. ஓகே. அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேங்க, உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்டேங்க. இப்போ நீங்களும் நாளைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் என்டர் இன்டு a நியூ வேர்ல்டு. புது உலகத்தில் நுழைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஆக்சுவலி நாளைக்கு ஒரு காலேஜ் ப்ரோக்ராம் போறேன். 3 நாள் அந்த காலேஜில் ஸ்டாக் மார்க்கெட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் செஷன் வச்சாங்க என்ன டெஸ்ட் பண்றது. இந்த ஆன்லைன் செஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் 3 நாள் அவங்களுடைய பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துங்கன்னு சொல்லிட்டு, அன்னை ஹதிஜா உமன்ஸ் காலேஜ் சொல்லிட்டு
அதிராம்பட்டினத்தில் இருக்கு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், மணல்மேல்குடின்னு சொல்லிட்டு ஈசிஆர் ரோட்ல தான் அந்த காலேஜ் இருக்கு. உங்களுக்கு சில பேர் அந்த ஏரியாக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பார்க்க போறேன். என்ன சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் இன்னைக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இத்தனைக்கும் உமன்ஸ் காலேஜ், அவங்க எல்லாமே விமன் ஸ்டூடெண்ட்ஸ். உமன்ஸ்க்கு வந்து இன்னும் நான் முக்கியமா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்க நிறைய டைம் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க படிச்சுட்டு வெளியே வேலைக்கு போறது இல்ல விமன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணது இல்லை, அவங்க வெளியே போறது இல்ல. அப்போ வீட்டிலே உட்காந்து செய்யறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் அட்வான்ஸாக யோசிக்கிறவங்க அவங்க நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த வகையில் அவங்க பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த கூப்பிட்டுருக்கான். ஓகே. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணும்போதும் நம்ம அங்கே கட்டக்கூடிய ஃபீ வந்து ஜஸ்ட் அட் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். வெளியில வந்து ஆல்மோஸ்ட் 8,000, 10,000, 15, 20, 40, 60 வரைக்கும் வாங்கலாம். நாங்களும் இப்போ நான் உங்களை நடத்துறதுனால நான் அப்படியே தான் உட்காந்துருக்கல. நானும் வெளியே சில இடங்களில் என்ன நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியல், ஃபுல்லி கமர்ஷியல். ஆனால் இது என்னன்னு சொன்னால் கமர்ஷியலாகவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடோட இதை நம்ம சொல்லிக் கொடுப்போங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்ம ஆரம்பித்தோம். கோர்ஸ் ஃபீ டீட்டெயில் வந்து ரியா சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே கேளுங்க, சாட்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ இது 1 மந்த்துக்கான ட்ரைனிங். இது மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி வந்து எல்லா வாரமும் நடக்கும். சாட்டர்டே சண்டே சார் சொன்ன மாதிரி நான் கிளாஸஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த 1 மந்த் ட்ரைனிங்கில் ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டா என்ன சார் பண்ணுறது, கண்டினியூட்டி இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட அன்னன்னைக்கே நடக்கக்கூடிய கிளாஸஸை வந்து நம்ம ரெக்கார்டிங் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது போகவும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது எத்தனை நாள் வேலிடிட்டி கொடுப்பீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு நம்ம வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஜூமில் ஒரு சேட் பாட்டில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம 15,000 ஃபீஸ்லாம் வச்சுருந்தோம். ஸோ இந்த பேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,000 தான் நம்ம ஃபீஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 10,000 ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஜூமில் பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ்க்கு இன்னும் அடிஷ்னல் ஆஃபராக மேற்கொண்டு இன்னொரு 500 ஆஃபர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அட்லாஸ்ட்டில் வந்து நீங்கள் 5,000 பே பண்ண தேவையில்ல, வெறும் 4,500 நீங்கள் பே பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் எனக்கு வந்து சேட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ எங்கள் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நேமை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் கொடுப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ரெக்கார்டிங்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்லை ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை ஃபெச் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம ட்ரெயினரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்லேயும் கேட்டுக்கலாம். ட்ரெயினரும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், பே பண்ணாதவங்க அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸாக ஏதாவது இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் மேற்கொண்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த கிளாஸஸ் வந்து பாதி பேர் பாதியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. முழுசாக இதை பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த சேட்லேயே நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சில் வந்து ஆல்மோஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கும் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 15 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு 15 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது எந்த டே அப்படின்றத உங்களுக்கு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ
ஸோ யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா சார் கிட்ட கேட்டுக்கலாம். கொஸ்டின் அசிஸ்டேஷனா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ் இந்த செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ யாருக்காவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா சேட்டில் கேட்கலாம். அப்படி வாய்ஸில் தான் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேட்டில் சொல்லுங்கள், நான் உங்களை அன்மியூட் பண்ணிடுவோம். ஓகே சார், எல்லாம் கிளாரிட்டியாக இருக்குது போல். ஸோ ஓகே. எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு அந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் சேட்டில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லையோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பே பண்ணுறவங்களுக்கு மேற்கொண்டும் வந்து உங்களுக்கு 500 ஆஃபர் மாதிரி இருக்கும். ஒரு டவுட் வந்திருக்கு சார். சார் ட்ரெயினர் லெஃப்ட் ஆயிட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சார். இதே மாதிரி இன்னொரு ஓரியன்டேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைம் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபைனலாக ஒரு மெசேஜ் போடுறேன். ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ரெக்கார்டிங் லிங்க்கும் உங்களுக்கு வந்து இந்த குரூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.